படம் பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணுங்கள், கதையை கேளுங்க, கண்ட்ரோலாக பண்ணுங்கள். படம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு கல்யாண வீடியோ மாதிரி எடுத்து வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி இல்லாமல் பப்ளிசிட்டி பண்ணி பெருசாக நல்ல விதம் பண்ணுங்கள். அப்போ பப்ளிசிட்டி எவ்வளோக்கு பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன மாதிரி ஒரு கதை ஓடுது, எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து கன்சல்டன்சி தேவைப்படுது. ஒரு சேட்டலைட் வந்து ஒரு கோடி ரூபாய் வாங்குற இடத்துல சேட்டலைட் அண்ட் ஓடிடி சேர்த்து வந்து 1.5 கோடி, 1.25 கோடி, 2 கோடி. அப்புறம் டேரெக்டாக வந்து ஓடிடி ரிலீஸ் பண்ணுறோமா 5 கோடிக்கு வந்து வாங்கி இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போட்டால் எனக்கு தியேட்டர் தேவையில்லை அப்படின்னு தூக்கி போட்டு தியேட்டரை வந்து மதிக்காமல் கண்டுக்காமல் டேரெக்ட் ஓடிடி அப்படின்னு சொல்லி நிறையா வந்து நடந்தது. வருஷத்துக்கு வந்து 200 பேர் அப்படிங்கிற இடத்துல வந்து நீ வந்து இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு படம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. புதுசாக வளசு வந்து அப்படியே போயிட்டே இருப்பாங்க, புதுசு வந்து புதுசாக வருவாங்க. என்னென்னா நஷ்டம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா உப்பேடைகள் இவ்வளோ வசூலாச்சு, டிராகன் படம் வந்து இவ்வளோ வசூலாச்சு அப்படின்னு அங்கே நீங்கள் வரும்போது 15 கோடி 20 கோடி பணத்தை போட்டு 50 கோடி கலெக்ஷன் ஆகிருக்கு. அப்போ நம்ம வந்து 20 கோடி போட்டோம், நமக்கு ஒரு 50 கோடி வந்தால் நமக்கு செட்டில் ஆகலாமே. தமிழ் சினிமா வந்து ஓரளவு அப்படி தள்ளாடாமல் கொண்டு போய் சேர்த்ததில் ஒன்று வந்து சூப்பர் குட் ஃபிலிம் ஆர்பி சௌத்ரி. அவர் கதையை சின்சியராக கேட்பார், புது டைரக்டராக தான் இருக்கும். அப்புறம் சரத்குமாராக இருக்கட்டும், விஜய் வந்து ஒரு 6-7 படம் பண்ணார். இப்படி புதுசாக உள்ளவங்க நிறையா, முரளி வந்து ரெகுலராக அங்கே நடிப்பார். இப்படி ஆட்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து எல்லாம் பண்ணார். அவர் டிசைட் பண்ணார். அப்புறம் அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் விற்கும்போது இந்த படம் நீங்கள் வாங்கினியா, இந்த ரேட்டுக்கு வாங்கினியா, இது வந்து 10 லட்ச ரூபா வாங்கினியா, இப்போ வந்து 12 லட்ச ரூபா, இப்போ 10 லட்ச ரூபா வாங்கியிருக்க, அடுத்த படம் வந்து 20 லட்ச ரூபா கொடுத்து நீ நஷ்டமாக அப்படிலாம் பண்ண மாட்டேன். அப்படி வந்து தொழிலை வந்து கரெக்டான தொழிலை பண்ணார். இன்னொன்று ராமநாராயணன், அவர் வந்து இவங்களை வச்சு விஜயகாந்தாக இருக்கட்டும் ஆரம்பத்தில், அப்புறம் வந்து அர்ஜுனாக இருக்கட்டும், இவங்களை வச்சு படம் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து நாய், பூனை, குரங்கு, யானை இதில் வச்சு படம் பண்ணார். அது வந்து நகைச்சுவை இல்லை, அதை வச்சு பண்ணுறது கஷ்டம். ஆனால் மக்கள் வந்து ரசிக்க வச்சு சின்ன அளவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அளவுக்கு சம்பாதிச்சார். ஒரு ஆடிவெளி மாதிரி ஒரு படம் வந்துச்சு அப்படின்னா சின்ன அளவு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சூப்பர் ஹிட்டு 10 படத்தில் வந்து அவங்க கணக்கு என்னென்னா, ஒரு 10 படம் பண்ணுறோம்னா அதில் வந்து 3 படம் நஷ்டம், சரி நஷ்டம், இன்னொரு 3 படம் வந்து பிரேக் ஈவன், ஓகே பிரேக் ஈவன் வந்துருச்சு. இந்த நஷ்டத்தை எது தாங்கும்? இந்த 4 படம் சூப்பர் ஹிட்டு படம் ஆச்சு. இதில் வர லாபம் இந்த நஷ்டத்தை வந்து மேக்கப் பண்ணும். ஒரு நல்ல நிறுவனம் வந்து சுமாரான படம் எடுத்தாலே வியாபார ரீதியாக நல்லா போயிடும். அப்போ நஷ்டமே வரலை. முன்னாடி வந்து தயாரிப்பாளர் வந்து அவங்க டிசைட் பண்ணாங்க, கதை கேட்டாங்க, நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து தயாரிப்பாளர் வந்து கதை கேட்குறது இல்லை சிலர், அப்புறம் கேட்குறதுக்கு நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறதில்ல. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இதை வந்து பண்ணோம்னா இத்தனை வருஷம் அந்த படத்துக்கு படம் பேர் சொல்லி நம்ம வந்து நிறையாவே பேச முடியும். அது பேச இந்த அனாலிசிஸ் இருக்குல்ல, இந்த அனாலிசிஸ் தான் இனிமே புதுசாக வந்து படம் பண்ணணும்னு வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஐ ஓப்பனிங்காக ஒரு திறவுகோலாக இருக்குது. இது வந்து நம்ம நிறைய பேசணும்னு வச்சுங்களேன். எனக்கும் உங்களுக்கும் வந்து நிறைய விமர்சனம் வந்து சினிமாவுக்குள்ளே இருந்து எதிர்ப்பு வரலாம், விமர்சனம் வரலாம், வந்தாலும் தவறில்லை. நம்ம சொல்கிறது வந்து எதிர்கால சினிமா நல்லா இருக்கணும்னா நம்மளை நாமளே சுயபரிசோதனை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே சார், இப்போது தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் அது நஷ்டம் எது வந்துச்சா இல்லை லாபம் தானே? தேட்டருக்கு நமக்கு பாதி கிடைக்க மாட்டேது. இப்போ ஓடிடி வந்திருக்கு, இதில் அவங்களுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணி லாபம் பெறுவாங்களா தேட்டர் மாதிரி? இது என்னென்னா, ஓடிடி வந்து 2019 வந்து கொஞ்சம் பெருசாக 19 ஆரம்பிச்சு 20 வந்து ரொம்ப பெருசாக வந்துச்சு. 23 வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓடிடி வந்து ஒரு சூறாவளி. என்னென்னா, தியேட்டரில் வந்து படம் ரிலீஸ் ஆகலை, டைரெக்டாக வந்து ஓடிடி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு 4 வருஷத்துக்கு வந்து ஒரு மாதிரி இதை வாங்குகிறேன், என்ன சொல்கிறது, ஒரு சேட்டலைட் வந்து ஒரு கோடி ரூபாய் வாங்குற இடத்துல சேட்டலைட் அண்ட் ஓடிடி சேர்த்து வந்து 1.5 கோடி, 1.25 கோடி, 2 கோடி. அப்புறம் டேரெக்டாக வந்து ஓடிடி ரிலீஸ் பண்ணுறோமா 5 கோடிக்கு வந்து வாங்கி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போட்டால் எனக்கு தியேட்டர் தேவையில்லை அப்படின்னு தூக்கி போட்டு தியேட்டரை வந்து மதிக்காமல் கண்டுக்காமல் டேரெக்ட் ஓடிடி அப்படின்னு சொல்லி நிறையா வந்து நடந்தது. ஓகே, என்ன போச்சு, ஓடிடிக்கும் வந்து அவங்களுக்கும் பிஸ்னஸ்மேன் தானே, இவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் வரணும், இவ்வளோ வியூவர்ஸ் வரணும் இருக்கு இல்லையா. இப்போ 100 கோடி ரூபாய்க்கு படத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து 3 வருஷம் ஓட்டி முடிச்சு கணக்கு போட்டு பார்த்தா மொத்தமே 50 கோடி தான் வந்திருக்கு, 60 கோடி தான் வந்திருக்கு. இதனால் மற்ற படங்களும் சேர்ந்து ஓடி இருக்கா அப்படின்னு அந்த நிறுவனத்தோட ஆனுவல் பட்ஜெட்டு பார்க்கும்போது இங்கே கொடுத்த காசுக்கு இது ஒர்த்து இல்லைன்னு வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, இது வந்து 100 கோடி ஒரு படத்துக்கு வாங்குறோம்னா அதை வந்து 80 கோடி ஆக்கு, 70 கோடி ஆக்கு அப்படின்னு வரும். அது இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா, சின்ன படங்கள் அல்லது மீடியம் பட்ஜெட் படங்கள் வந்து காசு கொடுத்து வாங்குறது பதிலாக நான் வந்து என் பிளாட்ஃபார்ம் தர்றேன், நீ போடு, ஷேர் பண்ணிக்குவோம், ஷேர் பேசிஸ். இப்போ வந்து பெரிய நடிகர்கள் ஒரு 6-7 பேர் நடித்த படத்தை தவிர
மற்ற நடிகர்கள் நடித்த படத்தை வந்து ஓடிடி அட்வான்ஸில் காசு கொடுத்து வாங்குறதே இல்லை. என்ன போச்சு, ஒரு சூறாவளி மாதிரி 2019 வந்துச்சு, சலசலசலம் அடித்து வந்து எல்லாரும் திரும்பி திரும்பி பார்க்கும்போது இதில் வந்து பெரிய மைனஸ் என்ன வந்துச்சுன்னா, ஒரு பக்கம் ப்ளஸ் என்ன வந்துச்சு, தயாரிப்பாளருக்கு நஷ்டம் வந்து குறைஞ்சது. இந்த பீரியடில் இருந்துச்சு, ஆனால் குறைஞ்சது. பிரச்சனை என்னென்னா, இந்த ஓடிடி வந்து நல்ல ரேட்டுக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட நடிகர்கள் தன்னோட சம்பளம் 2 கோடி ரூபா அப்படின்னு பேசிட்டு இருந்த நடிகர்கள் வந்து எனக்கு இனிமேல் 5 கோடி, எனக்கு இனிமேல் 8 கோடி அப்படின்னு வந்துட்டாங்க. அவங்க சம்பளம் ஒன்ஸ் ஏற்றிட்டாங்கன்னா கடைசி வந்து நாசமாக போகிற வரைக்கும் குறைக்க மாட்டாங்க. இந்த நாசமாக போகிறது வந்து இது சொல்ல வரல, அவங்கள சொல்ல வரல, தயாரிப்பாளரோ அந்த தன்னை சுற்றி ஒரு இது இருக்கு இல்லையா, அது வந்து வீணாக போகிறது இருக்கு இல்லையா. அப்போது நமக்கு இன்றைக்கி வந்து இந்த படம் ஓடி இருக்குது, இந்த படத்துக்கு வந்து நான் 8 கோடி வாங்கியிருக்கேன், அடுத்த படம் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, அதனால் அதை வந்து நான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேலன்ஸ்டாக இல்லாமல் நான் இவ்வளோ வாங்கியிருக்கேன், எனக்கு இவ்வளோ வேணும், எனக்கு தெரியாது கதையை வந்து இந்த இவர் டைரக்டர் இவர் வந்து கதை ஒன்று சொல்லுவார், சொல்லாமல் இன்றைக்கி கேட்டுக்குங்க, எனக்கு இவ்வளோ சம்பளத்தை கொடுத்துருங்க. அப்புறம் ஒரு 8 கோடி ஒருத்தர் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கான இது வந்து ப்ரொடக்ஷன் இது சப்போர்ட் ஆர்டிஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து வரும்போது ஒரு 17-18 கோடி மொத்தம் வந்து சேர்ந்துருது. அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு அப்புறம் பப்ளிசிட்டி எல்லாம் சேர்த்தா ஒரு 20 கோடியை தாண்டுது. அந்த நடிகருக்கு நடித்த படத்துக்கு மினிமம் 20 கோடி பிஸ்னஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருந்துச்சுன்னா தயாரிப்பாளர் தப்பிப்பாங்க. ஆனால் பெரும்பாலான இடங்களில் இல்லை அப்படிங்கிறது தான். ஆனால் ஏன் இல்லைன்னா 100% இல்லையா அப்படிலாம் இல்லை. படம் நல்லா இருந்தால் 20ங்கிறது 25, 28, 30 கோடி வந்து சேருது. பெரும்பாலும் இல்லை. அப்போ அந்த இடத்துல வந்து கதை நல்லா இருந்தால் இந்த படம் ஓடும் அப்படின்னா இவர் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. அந்த இடத்துல தான் ஒரு பிரச்சனை வந்து நிற்கிது. இது என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து இப்போ தயாரிப்பாளர்கள் இப்போ ரீசெண்ட் காலமாக சந்திச்சுட்டு இருக்காங்க? இப்போ தயாரிப்பாளர்கள் என்ட்ரி வந்து அதிகமாக இருக்கா, இல்லை தயாரிப்பாளர்லாம் வெளியே சினிமா விட்டு வெளியே போயிட்டே இருக்காங்களா அதிகமான ஆமாம், இது ரொம்ப நல்ல முக்கியமான கேள்வி தான். இது என்னென்னா, இது வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஃபீல்டு. ஓகே, புதுசாக ஒரு இடத்த வந்து 1 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம், இன்றைக்கி வந்து 8 கோடிக்கு விற்றுட்டோம், கையில் வந்து எக்ஸஸாக கொஞ்சம் பணம் இருக்குது. அப்போ என்ன செய்வான் வந்து கூப்பிட்டு வச்சு இவனோட சொந்தக்காரனை இவனை வந்து ஹீரோவை போட்டு ஒரு படம் பண்ணலாம், ஒரு கோடி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி புதுசாக படம் பண்ண வர்றாங்க இல்லையா, அவங்களால தான் இந்த சினிமா வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ரெகுலராக படம் பண்ணி அவுட் ஆகி போன தயாரிப்பாளர் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வர்றாங்க. வருஷத்துக்கு வந்து ஒரு 300 தயாரிப்பாளர் வராங்கன்னா அதில் வந்து ரெகுலர் தயாரிப்பாளர் ஒரு 50-60 பேர் 70 பேர் இருக்கா வச்சுக்கலாம், மிச்சம் 200 பேருக்கு மேலே புதுசாக வர்றாங்க. இந்த புதுசாக வர்ற 200 தயாரிப்பாளர்கள் வந்து எத்தனை பேர் ரிப்பீட்டாக படம் எடுக்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 70% எடுக்கிறது இல்லை. இந்த இதில் வந்து 150 பேருக்கு மேலே வந்து இந்த ஒரு படத்தை எடுத்தாங்க, ரிலீஸ் பண்ண முடியலை, திரும்பி போயிடுறாங்க. அதே நேரத்தில் அடுத்த புதுசாக ஒரு பேட்ச் வருது. இந்த கவர்ச்சி வந்து இருக்கிற வரைக்கும், ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற 8 கோடி பேரில் வந்து பணம் கையில் வந்து புரட்ட முடிஞ்ச ஆர்வம் உள்ள ஆட்கள் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 10 லட்சம் பேர் இருக்க மாட்டாங்க, இருப்பாங்க. இந்த 10 லட்சம் பேர் வந்து என்ன சொல்ல படம் பண்ணக்கூடிய ஆர்வம் உள்ளவங்க. சிலர் வந்து 1 கோடி ரூபா போடுவாங்க, சிலர் 2 கோடி போடுவாங்க, சிலர் 20 கோடி போடுவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து 200 பேர் அப்படிங்கிற இடத்துல வந்து நீ வந்து இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு படம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. புதுசாக பழசு வந்து அப்படியே போயிட்டே இருப்பாங்க, புதுசு வந்து புதுசாக வருவாங்க. என்னென்னா நஷ்டம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா குட் பேடுகள் இவ்வளோ வசூலாச்சு, டிராகன் படம் வந்து இவ்வளோ வசூலாச்சு அப்படின்னு அங்கே நீங்கன்னு வரும்போது 15 கோடி 20 கோடி பணத்தை போட்டு 50 கோடி கலெக்ஷன் ஆகிருக்கு, அப்போ நம்ம வந்து 20 கோடி போட்டால் நமக்கு ஒரு 50 கோடி வந்தால் நம்ம செட்டில் ஆகிடலாமே அப்படின்ற இடத்துல வந்து இது கவர்ச்சிகரமாக போய்கிட்டே இருக்குது. செய்தி வந்து நஷ்டம் ஒரு பக்கம் செய்தி போனாலும் இந்த மாதிரி வெற்றி லாபம் அப்படின்னு ஒரு பக்கம் செய்தி போயிட்டே இருக்குது. அதனால புதுசாக வர்ற ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால வந்து இந்த சமநிலை இருக்குல்ல, அது வந்து போய்கிட்டே இருக்கு. ஓகே, இப்போ புதுசாக வர ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நடிகர் விஷால் கூட சொல்லியிருப்பார் ப்ரெஸ் மீட்டில், இனிமேல் சினிமா இருக்க யாரும் புது ஆட்கள் வராதிங்க, இப்போ சினிமா வந்து அவ்வளோக்கா லாபம் வரமாட்டுது, வராதிங்கன்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் அடிக்கடி சொல்லியிருப்பார். இது வரவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? புதுசாக வர முதல்ல அவர் வந்துடக்கூடாது சினிமாவுக்கு. வந்து அவர் சொல்கிறார்ல, அவர் வந்து செல்லமே படத்தில் புதுசு தானே, அவர் வந்துடக்கூடாதுல்ல. இல்லை, அப்போ இருந்த சினிமா வேறு, இப்போ வந்து அப்போவும் இதே சினிமா தான், இன்றைக்கும் அதே சினிமா தான். ஆட்கள் மாறி இருக்கு, கொஞ்சம் டிஜிட்டல் இதில் கொஞ்சம் மாறி இருக்கே தவிர வியாபாரங்களும் கொஞ்சம் மாறி எல்லாம் வந்து அப்போ உள்ள அதே தான், பெரிய மாற்றம்லாம் இல்லை. நமக்கு வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறக்கா 4 கோடி கீழே உள்ளவங்களும் அப்போ சினிமா பண்ண வராதிங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அது தவறான வார்த்தை. அது வந்து ஒரு அக்கறையில் கூட சொல்லி அக்கறையில் இல்லை, கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அந்த அக்கறை வந்து அப்படின்னா
அவர் வந்து படம் பண்ணும்போது எத்தனை நாள் வந்து இப்போ படத்துக்கு ஒழுங்காக வராமல் இது இல்லாமல் அவர் மேலே நிறைய பிரச்சனை, அந்த விமர்சனத்துக்கு போக விரும்பலை. அவர் வந்து சொல்கிறது இதெல்லாம் சொல்கிறதுக்கு தகுதியானவரா அப்படின்னா அது கரெக்ட் இல்லை. விஷால் பற்றி எனக்கு பர்சனலாக தெரிஞ்சவர் தான், எல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த வார்த்தை இருக்குல்ல, அப்போ அவர் சொல்ல வேண்டியது என்ன சொல்லலாம்னா, 4 கோடி ரூபாயில் படம் பண்ண வர்றீங்களா, இன்னும் 1 கோடி 1.5 கோடி வந்து பப்ளிசிட்டிக்கு தனியாக எடுத்து வைங்க, ரிலீஸுக்கு தனியாக எடுத்து வைங்க. அப்போ தான் வந்து 4 கோடி படம் வந்து உங்களுக்கு வெளியில் தெரிஞ்சு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து 2 கோடி செலவு பண்ணி படத்தை எடுக்கிறோம், அடுத்து வந்து பப்ளிசிட்டி பண்ணணும். பப்ளிசிட்டிக்கு வந்து ஒரு 60-70 லட்ச ரூபா தேவைப்படும், 1 கோடி ரூபா தேவைப்படும். அப்படின்னா அந்த 1 கோடி ரூபா வந்து செலவு பண்ண முடியாது, 50 லட்ச ரூபா செலவு பண்ண முடியாமல் யாராவது வாங்கிக்கிடுவாங்க. முன்னாடி எப்படின்னா படத்தை முடிச்சிட்டோம்னா இந்த மொத்தமாக ஒரு படத்தை வந்து டோட்டல் ரைட்ஸையும் வாங்கிக்கிறதுக்கு சில கம்பெனிகள் தான் எல்லாம் இருந்தாங்க. அப்போ யாராவது வாங்கிக்கிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் வந்தாங்க இல்லையா, அதெல்லாம் குறைஞ்சி போச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. இந்த சூழலில் வந்து படம் பண்ண வராதிங்க அப்படின்னு சொல்லாமல் 4 கோடி வச்சுருக்கீங்களா, நீங்கள் 2 கோடியில் படம் பண்ணுங்கள், இன்னும் 1.5 கோடி 2 கோடியை பப்ளிசிட்டி பண்ணி பெருசாக பண்ணுங்கள், அப்புறம் கதையை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் நல்ல அட்வைஸ். படம் பண்ண வராதிங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு இதுலேயும் வந்து விவசாயிகளுக்கு வந்து நஷ்டமாயிட்டு தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் விவசாயமே பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது தவறான வாதம் இல்லையா? அது மாதிரி விஷால் சொன்னதும் தவறான, கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு வாதம். எனக்கு அவர் தெரிஞ்சவர் தான், ஆனாலும் என்னோட பார்வையில் அவர் சொன்னது தவறு.